பொருளாதார மீட்புக்காக ரூபாய் 73,000 கோடி மதிப்பில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேலும் ஒரு ஒதுக்கீடு. இதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக நாடு முழுவதும் பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டது. அதனால் தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டன, பலர் வேலையிழந்தனர். நாட்டின் பொருளாதாரமும் வீழ்ச்சியை சந்தித்தது. இந்நிலையில் நாட்டின் பொருளாதாரத்தில் சுயசார்புடன் மீண்டு எழுச்சியடைய வைப்பதற்காக ரூபாய் 20 லட்சம் கோடி அளவில் திட்டங்களை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். இதன் மூலம் ஏராளமான தொழில் நிறுவனங்கள், வர்த்தக நிலையங்கள், சேவை நிறுவனங்கள், வங்கிகள் மூலம் பயன்பெற்றன. இதனால் மீண்டும் ஏராளமான நிறுவனங்கள் செயல்பட தொடங்கியுள்ளன. விவசாயிகளுக்கும் ஊக்குவிப்பு அளிக்கப்பட்டு விவசாயத்துறையும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் மேலும் தேவைப்பட்டால் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் கூறியிருந்தார். இந்நிலையில் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், பொது முடக்கத்தால் சரிவை சந்தித்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் நோக்கில் மாநிலங்களுக்கு வட்டி இல்லாமல் ரூபாய் 12,000 கோடி கடன் அளிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அக்கடனை 50,000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே தவணையாக மாநிலங்கள் திரும்ப செலுத்திக் கொள்ளலாம். அதன் பிறகு வடகிழக்கு மாநிலங்களுக்கு ரூபாய் 1,600 கோடியும், உத்தரகண்ட், இமாச்சல மாநிலங்களுக்கு ரூபாய் 900 கோடியும் வழங்கப்படும். ரூபாய் 7,500 கோடி மற்ற மாநிலங்களுக்கு நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் 2 தவணைகளாக வழங்கப்பட உள்ளது. மீதமுள்ள ரூபாய் 2,000 கோடி மத்திய அரசு பரிந்துரைக்கும் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் மாநிலங்களுக்கு கடனாக வழங்கப்படும் என்றார். மேலும் சாலைகள் அமைத்தல், பாதுகாப்பு தொடர்பான அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துதல், குடிநீர் வழங்கல், நகர்ப்புற வளர்ச்சி, பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி ஆகியவற்றுக்காக ரூபாய் 25,000 கோடி செலவிடப்படும். பண்டிகை காலம் நெருங்குவதையொட்டி அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள் ரூபாய் 73,000 கோடி மதிப்பிலான நுகர்வுப் பொருட்களுக்கான தேவையை அதிகரிப்பதற்கு ஏற்ற திட்டங்களை மத்திய, மாநில அரசுகள் செயல்படுத்த உள்ளன. மத்திய அரசு பணியாளர்கள் பயணம் மேற்கொள்வதற்கான செலவை அரசே ஏற்கும் வகையிலான திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. அதன்படி பணியாளர்கள் ஒருமுறை சொந்த ஊருக்கு செல்வதற்கான பயண செலவையும், வேறொரு இடத்திற்கு ஒருமுறை செல்வதற்கான செலவையும் மத்திய அரசு திரும்ப அளிக்கும். இல்லையில் பணியாளர்கள் இருமுறை சொந்த ஊருக்கு பயணிப்பதற்கான செலவை அரசு திரும்ப அளிக்கும் என்றார். அத்துடன் பணியாளர்களுக்கு 10 நாட்களுக்கான ஊதியமும் அகவிலைப்படியும் பண சலுகையாக வழங்கப்படும். இந்த திட்டத்தை பணியாளர்கள் 4 ஆண்டுகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். பொதுத்துறை நிறுவனங்கள், பொதுத்துறை வங்கிகளின் ஊழியர்களும் இந்த திட்டத்தை பயன்படுத்தலாம். இத்திட்டத்தை பயன்படுத்தும் பணியாளர்கள் பயண செலவின் 3 மடங்கு மதிப்பிலான மற்றும் பண சலுகைக்கு நிகரான மதிப்பு கொண்ட பொருட்களை அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள் கட்டாயம் வாங்க வேண்டும். அவை மீது குறைந்தபட்சம் 12% ஜிஎஸ்டி விதிக்கப்படும் பொருட்களாகவும் அவை இருக்க வேண்டும். ஜிஎஸ்டி பதிவு செய்த விற்பனையாளர்களிடமிருந்து ஆன்லைன் மூலமாகவும் பொருட்களை வாங்கலாம் என கூறினார். நிர்மலா சீதாராமனின் இந்த திட்ட அறிவிப்புக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், நிதியமைச்சரின் அறிவிப்புகள் சரியான நேரத்தில் செய்யப்படும் நடவடிக்கைகளாகும். அவை நுகர்வு உணர்வை, நுகர்வு பொருட்கள் மீதான செலவை அதிகரிக்கும், மேலும் மூலதன செலவினங்களையும் அதிகரிக்கும். இந்த நடவடிக்கைகள் நமது பொருளாதாரத்தில் தேவையை அதிகரிக்கும் என்று கூறியுள்ளார்.